பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இதில் ஜீவனம் சார்ந்த ஒரு பதிவு. நிறைய ஜாதகங்களை பார்க்கிறோம், அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்க்கிறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு கொண்ட ஜாதகர்கள் எந்த ஜீவனத்தை வைத்து ஜீவிக்கிறார்கள் அல்லது எந்த வேலை அவர்களுக்கு சுலபமாக அமைகிறது, அதே சமயத்தில் எந்த ஒரு காரகத்துவம் கொண்ட வாழ்க்கை அவர்களை நிர்ணயப்படுத்தி வாழ வைக்கிறது என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். அந்த வகையில் இன்று மருத்துவர் என்று சொல்லக்கூடிய வைத்தியர் அல்லது டாக்டர் ஆவதற்கு தகுதியான ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் என்ன என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். இது ஒரு 80 வயதை தொட்ட ஒரு மூத்த மருத்துவரின் ஜாதகம். இந்த ஜாதகம் 22/5/1946 7:38 AM காலை நேரத்தில் பிறந்தார். லக்கணத்தில் சனி சுக்கிரன், மிதுன லக்கணம். லக்கணத்துக்கு 2இல் செவ்வாய், 4இல் குரு வக்கரம், 6ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் புதன், 12ஆம் இடத்தில் சூரியன் ராகு. பொதுவாகவே ஜோதிட நூல்களும் ஜோதிட ஆசிரியர்களும் ஜோதிட வல்லுநர்களும் மூத்த ஜோதிடர்களும் நிறைய கிரக அமைப்புகளை சொல்லுகிறார்கள். நாம் நடைமுறையில் பார்க்கும் பொழுது அந்த கிரக அமைப்புகள் நிறைய முரண்பாடாக இருக்கிறது. அதற்காக அந்த கிரக அமைப்புக்குள் அது வரவில்லை என்று சொல்லுவதற்கும் இல்லை. ஆனால் அதிகபட்சம் காற்று வீடுகளில் கிரகங்களும் நெருப்பு வீடுகளில் கிரகங்களும் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஏதாவது ஒரு துறையில் சாலச்சிறந்த அனுபவத்தோடு நிபுணத்துவம் பெறுகிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடியாது. அடுத்து, ஒரு ஜாதகத்தில் சனி சுக்கிரன் சேர்ந்து இருந்து அவர்கள் நட்பு வீட்டில் ஒருங்கே சேர்ந்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் மிகப்பெரிய யோகத்தை பார்க்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சுபக்கிரகங்கள் சூரியன் சந்திரனுடைய தொடர்பு வரும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கிறார்கள். அதே சமயத்தில் செவ்வாய்க்கு கேந்திரத்தில் புதனுக்கு கேந்திரத்தில் செவ்வாயும் இருப்பது சாலச்சிறந்த யோகமாக கருதப்படுகிறது. அடுத்தது, சூரியன் நின்ற வீட்டுக்கு 5, 7, 9இல் குரு சந்திரன் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய ஜாதகம் வலுவாக இருக்கிறது. இந்த ஜாதகத்தில் அத்தனை விதிகளும் பொருந்து போகிறது. லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் லக்னாதிபதி புதனுக்கு முதல் தர நட்புள்ள கிரகம். அடுத்தது, செவ்வாய் லக்னத்துக்கு 11க்குரியவன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் 6க்குரியவனும் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் நீச்சம் பெற்று கெட்டு போய்விட்டது என்ற கோணத்தில் பார்ப்போமானால் சந்திரனுக்கு கேந்திரம் பெறுகிறது என்பது இந்த நீச்ச பங்க யோகத்தை கொடுத்து விடுகிறது. அதே சமயத்தில் லக்னத்துக்கு 4ஆவது இடத்தில் குரு, அந்த குருவும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் தனக்கு நட்பு நட்சத்திரத்தில், அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் 2-9க்குரியவனுடைய நட்சத்திரமும் 7ஆம் இடத்துக்கு 5-12க்குரியவனுடைய நட்சத்திரம் பெற்று செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை கொடுத்த செவ்வாய் குரு நின்ற வீட்டுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது சாலச்சிறந்தது. அதே சமயத்தில் அடுத்து லக்னத்துக்கு 6ஆவது இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 இந்த பாவங்களில் இருக்கக்கூடிய பாவக்கிரகங்கள் அல்லது நெல் கிரகங்கள் யோகத்தை தருகிறது. அதே சமயத்தில் இந்த லக்கணத்துக்கு 8இல் போன சந்திரன் சகட யோகம் என்பதை ஒருவரும் பார்த்தாலுமே கூட, லக்கணத்துக்கு 8இல் சந்திரன் சகட யோகம் என்பதை பார்த்தாலுமே கூட, ஆனால் குருவுக்கு அது சகட யோகம் இல்லை என்பதை இங்கே கருத்தில் கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது.
அதே சமயத்தில் லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் புதன், லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் புதன் இருப்பது என்பது அதீத புத்திசாலித்தனை அழகாக நடைமுறைக்கு கொண்டு வந்து அந்த புத்திசாலித்தனத்தின் மூலம் பொருள் ஈட்டக்கூடிய தன்மை தந்து விடுகிறது என்பது நடைமுறை பார்க்கணும். லக்னத்துக்கு 3க்குரியவன் 12இல் மறைந்திருப்பது என்பது சற்று பாதகமான சமாச்சாரம் என்றாலும் தனது ஸ்தானத்துக்கு 10இல் அமர்ந்திருப்பது என்பது சாலச்சிறந்ததாக கருதப்படுகிறது. ஆக இந்த ஜாதகத்தில் சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று இசைவான சூழ்நிலையில் அமைந்திருக்கிறது என்பதுதான் இங்கு மேல் கூடுதலான தகவல். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 5க்குரியவனும் 12க்குரியவனும் ஒருவனை என்று பார்க்கும்பொழுது அவன் லக்ன கேந்திரம் பெற்றிருக்கும் பொழுது இந்த அந்திம காலத்தில் குழந்தைகள் தன்னோடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் கணவன் மனைவி மட்டுமே இருந்த சில நிமிடங்களுக்கு முன்னால் அவரிடம் உரையாடும் பொழுது எல்லாமே இருக்கிறது என்று பார்த்தால் ஏதோ ஒரு தனிமையை உணர முடிகிறது என்று சொல்லி வருத்தப்பட்டார். அந்த தகவலும் இந்த லக்னத்துக்கு 12இல் சூரியன் இருந்து லக்னத்துக்கு 12க்குரியவன் லக்னகேந்திரம் பெற்றிருக்கிறது. 8, 5, 9க்குரியவன் சுக்கிரன் என்று பார்த்தாலும் 12, 8க்குரியவனும் அவனே என்று பார்க்கும் பொழுது சில பலகீனத்தையும் தருவதற்கு தவறவில்லை என்பதுதான் அடியேனின் தாழ்மையான கருத்து. அடுத்து இந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் கிரகம் என்ற நிலை, அதே சமயத்தில் கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் என்ற நிலையை பார்த்தோம். இப்போது கிரகம் என்ற நட்சத்திர கால்களினுடைய தன்மை என்பதை பார்ப்போம். லக்னம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 1.51 பாகை பெற்றிருக்கிறது. ஆக லக்னம் மட்டுமே குறைந்த பாகை பெற்றிருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் தன்மேல் தனக்கு ஆர்வமும் அக்கறையும் அதீத பிரியமும் உள்ள ஒரு அற்புதமான ஜாதகர். லக்னத்துக்கு 12இல் சூரியன் இருந்தாலும் சூரியன் கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 7.23 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து 12.58 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 21.6 பாகை பெற்றிருக்கிறது. நீச்சம் பெற்றிருக்கிறது என்பது சற்று பலகீனமான தகவல். அதே சமயத்தில் சந்திரனுக்கு கேந்திரம் பெற்றதால் அந்த நீச்சம் பலமான பாதிப்பையோ சங்கடங்களையோ தரவில்லை என்பது இங்கு அறிவுறுத்த வேண்டிய ஒரு தகவல். புதன் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பறந்து 26.22 பாகை பெற்றிருக்கிறது. அடுத்து குரு சித்திரை நட்சத்திரம் நட்பு நட்சத்திரத்தில், புதனும் பரணி நட்சத்திரம் நட்பு கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருக்கிறது. புதனுக்கு நட்சத்திரத்தை கொடுக்க தனக்கு 3இல் புதனுடைய வீட்டில் இருக்கிறது, அதாவது லக்னாதிபதியினுடைய வீட்டில் இருக்கிறது. குரு சித்திரை நட்சத்திரம் 1 பாதத்தில் அமர்ந்து 25.16 பாகை பெற்றிருக்கிறது. இது லக்னத்துக்கு 7க்குரியவனும் 10க்குரியவனும் வக்ரம் பெற்றிருப்பதால் இவர் எடுத்துக்கொண்ட தொழிலில் அல்லது ஜீவனத்தில் மிக சிறந்த ஆளுமை படைத்தவராக இருக்கிறார். அதே சமயத்தில் சுக்கிரன் மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 4.31 பாகை பெற்றிருக்கிறது. சனி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 28.17 பாகை பெற்றிருக்கிறது. ராகு மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 29.00 பாகையில் இருக்கிறது. கேது கேட்டை நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 29 பாகை பெற்றிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் குறிப்பாக சொல்லக்கூடிய தகவல் என்று பார்க்கும் பொழுது லக்னம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 11க்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. அடுத்து குருவும் சித்திரை நட்சத்திரம் 11க்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. சுக்கிரன் மிருகசீரிஷ நட்சத்திரம், இதுவும் செவ்வாயினுடைய நட்சத்திரம், இது 11ஆம் இடத்துக்குரிய நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது. ராகு மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வந்து இதுவும் 11க்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. ஆக 9 கிரகங்களில் கிட்டத்தட்ட 4-5 கிரகங்கள் செவ்வாயினுடைய சாரத்தில் பெற்றிருக்கிறது. மிருகசீரிஷம் 1, மிருகசீரிஷம் 2, சித்திரை 3, லக்னப்புள்ளி 4. ஆக 4 லக்னப்புள்ளியோடு சேர்ந்து மொத்தம் 10. இந்த நவ கிரகங்கள் 9, லக்னப்புள்ளியோடு சேர்த்து 10. ஆக இதில் 4 கிரகம் 11க்குரியவனுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது. ஆக இவருக்கு வருமானத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி இருக்கிறது. அதே சமயத்தில் அடுத்து சூரியனும் சுயசாரம் வாங்கியிருக்கிறது, சந்திரனும் சுயசாரம் வாங்கியிருக்கிறது. இது சாலச்சிறந்த ஒரு அமைப்பு. கேதுவும் கேட்டை நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது, செவ்வாயும் புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. இது மேலும் சாஸ்திர சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மொழி பற்று ஈடுபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதீத ஈடுபாட்டையும் அக்கறையும் செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார். அதே சமயத்தில் தற்போது கூட 80 வயதிலும் ஒரு மொழி சார்ந்த ஒரு கல்வியை கற்றுக்கொண்டிருப்பதாக சொல்லி சந்தோஷப்பட்டார். ஆக ஒரு ஜாதகத்தில்
2 11க்குரியவர்களுடைய சாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பெற்றிருக்கும் பொழுது அவர்களுடைய சாரம் பெற்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி நடைமுறையில் வரும் பொழுது அவர்களுக்கு யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இங்கு ஒரு கூட்டு கிரகமான சூரியன், செவ்வாய், சந்திரன், குரு இவர்கள் நால்வரும் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் ஒருவருக்கொருவர் மறையாமல் இருப்பது என்பது சாலச்சிறந்த விஷயமாக கருதப்படுகிறது. சந்திரனுக்கு 9ல் குரு, குருவுக்கு 5ல் சந்திரன் குருவுக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய், குருவுக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் ஆக இவர்கள் இந்த குருவனுடைய பார்வையை பெற்ற ராகு என்பது நீச்சம் பெற்று இருந்தாலுமே கூட அதீத வெளிவட்டார பழக்க வழக்கத்தை சிறப்பாக தந்து இவருக்கு யோகத்தை தந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒன்று. சரி நண்பர்களே, ஆக இந்த ஜாதகம் ஒரு சாலச்சிறந்த மருத்துவ ஜீவனத்தை தரமாக வெளிப்படுத்திய ஒரு மருத்துவரின் ஜாதகம். இது குறிப்பாக குழந்தைகள் நல மருத்துவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு தகவல். ஏற்கனவே நேற்று ஒரு ஜாதகம் போட்டிருந்தோம். அந்த ஜாதகம் காற்று ராசியில் மற்றும் ஒரு ராசியான கும்பலக்கணத்தில் சொந்தமானது. அதுவும் குழந்தைகள் நல மருத்துவர் என்பதை அடையாளப்படுத்த அல்லது ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை எங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.